24 கிராஃப்ட்ஸ் வழங்கும் வீட்டில் செய்கிற ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பார்த்துருங்க. நெய், எண்ணெய், அப்புறம் அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த மசாலா பொடி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, க்ளீன் பண்ண ப்ரான், தயிர், உப்பு, பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், தயிர், தண்ணி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நேராக என்னன்னு கேட்டிங்கன்னா, கடாயை வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. குக்கரில் ஓகே, போதும். எண்ணெய் ஊற்றுறாங்க. நெய் போதும். நெய் ஊற்றி நல்லா இது பண்ணுறாங்க. இப்போ வெங்காயத்தை போடுறாங்க. ஃபஸ்ட்டு பட்டை லவங்க மசாலா போடுறாங்க. வெங்காயத்தை போடுறாங்க. வெங்காயத்தை வதக்குறாங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வரணும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கணுங்க. எடிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு, வதங்கட்டும். பேச்சுலர் கூட சமையல் செய்யலாம். இதை ரூம்லேயே அழகாக பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிறவங்களுக்கும் ஈஸியாக செய்யலாம். இதை இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தான் நீங்கள் தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகுமாம்மா? இன்னும் ஒரு 1 மினிட்ல ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா சேர்க்கணும். அப்புறம் தக்காளி நல்லா சேர்த்து சூடு பண்ணணும். அதாவது வதக்கணும் இதையும் நல்லா. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடணும். உப்பு போட்டால் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே. இப்போ இது தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ புதினா கொஞ்சம் போட்டுடலாம். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினுக்கு. இது கூட இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் ஏற்கனவே. அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் கூட அடுப்பு வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி இதெல்லாம் பண்ணி எறா போட்டுடலாம். இது போட்ட கையோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா அதை வந்து போட போகிறோம். இது வந்து டைகர் ப்ரான். டைகர் ப்ரான் நம்ம எல்லா எறா வேணா செஞ்சுக்கலாம். என்ன எறா ஒன்றா செய்யலாம். நேற்று கொஞ்சம் கவலைப்பேட்டைக்கு போனதில் அங்கே பலவேற்காடு போயிட்டு வந்து எறா கொடுத்தாங்க. இந்த எறாவில் தான் இந்த சமையல் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பெரிய பெரிய எறா. அதுதான் எறாவோட குக்கிங் டைம் வந்து 3 நிமிஷம் தான் சொல்கிறாங்க. நம்ம குக்கிங் டைம் எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ மிளகாத்தூள் போட்டு இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள். இது வந்து கடையிலே விற்கும். அந்த மிளகாய்த்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. 1 கப் ரைஸ்க்கு ஒரு இது கூட 2 கப். 1 கப் ரைஸுக்கு 1 கரண்டி, 2 கப் ரைஸ்க்கு 2 கரண்டி போடணும். சின்ன சின்னதாக. கை இறக்கும். ஏதாவது வாசனை வருது. பிரியாணி வாசனை வரும். எறா வாசனை வருது. பிரியாணி வாசனை ஒன்றும் கொஞ்சம் கூட வரலையே. இப்படியா சொல்லுவேன்? வரும்னு நினைக்கிறேன். நம்ம உப்புலாம் போட்டாச்சுல்ல. இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றணும். இப்போ தயிர் ஊற்றினோம்னா அது கொஞ்சம் மேக்னேட் ஆகிடும். பக்காவா எல்லா பொருளும் இப்போ நம்ம கலந்தாச்சு. ஸோ அதை கொஞ்சம் 1/4 கப்பு தயிர் அதை மட்டும் ஊற்றிடணும். ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அந்த எல்லா ஃப்ளேவரும் எல்லாமே இறங்கிடும். இறாலையும் சரி மசாலாலையும் ஃபுல்லாக எல்லாமே இறங்கிடும். இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் அடியெல்லாம் இது பண்ணுவோம். கைட்ட மாட்டேன். நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இது அப்படியே ஃப்ரையாக கூட எடுத்து சாப்பிட்லாம். நமக்கு எதாவது வெந்ததுக்கப்புறமா இது பிரியாணி தொக்குன்னு கூட வச்சு சாப்பிட்லாம். இன்னும் நம்ம ரைஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அது பிரியாணி. இவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க பிரியாணி. பிரியாணி செய்கிறது ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற மசாலா செஞ்சாலே போதும். கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டல் லவ்னு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா 2-3 வீடியோ, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபுட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து 2 கப் ரைஸ் போட்டிருக்கோம். 2 கப் ரைஸ், அதாவது இந்த கிளாஸில். இப்போ இதில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? 1க்கு 1.5. ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி அப்படின்னு பார்த்தா 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது தண்ணி இப்போ ஊற்ற போகிறாங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. அதாவது இது கொதிச்சு வரணும். இது கொதித்த உடனே அதுக்கப்புறமா அரிசி போடணும். ஆஃப் பண்ணுற கொஞ்சம் ஆஃப் பண்ணு. அரிசியை கொதிக்கும் போது காட்டலாம். ஓகே 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 ஓகே. இப்போ கொஞ்சம் கிளாமராக தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பேச்செல்லாம் பேச தப்பாக போகும். எடிட்டில் பண்ணிவிடுவாங்க.
நல்லா கொதிச்சு வரட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுமா? 1 மினிட்ல கொஞ்சம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுமா? நான் வரேன் 1 நிமிஷம் கழிச்சு. கொதிக்கிறார். பிரியாணி நல்லா கொதிச்சு வருதுங்க. நல்லா சூப்பராக கொதிச்சுருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அரிசி போடணுங்க. அரிசியை போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ். ஒரு அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுணும். லைட்டாக கலக்கி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த தண்ணிக்கும் அரிசியோட வெந்து வர இது பதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போதை கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இருக்கும்போது ஒரு வாட்டி காட்டலாம். எனக்கு இன்னொரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். அது அப்படியே இது ஸ்டிம்லேயே இருக்கட்டும். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி கொதிச்சு நிற்கு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வாட்டி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும். சூப்பர். இப்போ அதோட கொஞ்சம் இதுவாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த விசிலில் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து நம்ம விசில்லாம் போட போகிறதில்ல. இதை அப்படியே பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கிளைமேக்ஸில் பாருங்கள். உங்களுக்கு அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எல்லாருக்கும். நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் எப்படி சுண்டுது மட்டும் பாருங்கள். அரிசியும் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்லேயே செய்யலாம், அழகாக செய்யலாம். எனக்கு இது எப்படி வருதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ போடுவேன். வேறு எதனா டிஷ் வேணும்னா நீங்கள் நிறையா டிஷ் என்னென்ன டிஷ் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் லிங்க் போட்டிங்கனாக்கா அதை நான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான தொன்னை பிரியாணி செய்ய போகிறோம். அதையும் உங்களுக்கு போடுறேன். அது எல்லாத்தையும் இதோட எல்லாமே ஈஸியாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். தண்ணி வந்து இதுவாகிடுச்சு பாருங்கள். இது வந்து விசில் போடாமல் செய்கிற பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மட்டும் பாருங்கள். இந்த ஜிஎஃப்சி அவர் செய்வார். இது ஹைதராபாத் பெங்களூரில் அந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறோம் நம்ம பிரியாணி. நீங்கள் இந்த கரண்டி கூட சில்வர் கரண்டி யூஸ் பண்ணாமல் வுட்டு கரண்டி வருதுல்ல, உட்டன் கரண்டி, அதை யூஸ் பண்ணுங்க. அப்போனா ரைஸ் உடையாது. உங்களுக்கு கொஞ்சம் பாத்திரத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதில் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே பார்த்துனே இருங்க. உங்களுக்கு இன்னொரு 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இதை அப்படியே வச்சு இப்போ சிம்மில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி லைட்டாக இருக்குங்களே, அதுவும் உங்களுக்கு ஸ்டீம் ஆகிடும். ஸ்டீம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பரிமாறத்துக்கு வசதியாக இருக்கும். சூப்பராக. இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாவை லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுட்டு நெய் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா நெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், இது 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அது நெய் இது மட்டும் பண்ணால் போதும். இது அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக. கொஞ்சம் ஆஃப் பண்ண கொஞ்சம் ஆஃப் பண்ண. இப்போ வந்துட்டு குக்கரோட மூடி எடுத்துக்கங்க. மூடி எடுத்துட்டு இதில் போடும்போது வெளியே காற்று போகாமல் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுருங்க. குக்கர் மூடியை
இது எதுக்காக போடுறதுன்னா காற்று எதுவும் போகாமல் இருக்கும், டம் டம் போடுற மாதிரி ஆகிடும். இது அப்படியே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டா போதும் நம்மளுக்கு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. ஸ்டவ் காட்டாம இப்படி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரிலிருந்து விசிலை எடுங்க. ஸ்டார்ட்டா? இப்போ பாருங்க எப்படி இருக்கு பிரியாணி. பார்த்தீங்களா? ஏறாவே காணும்னு பார்க்காதீங்க, ஏறா கம்மியாக தான் போட்டோம். ரைஸாக நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வீஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆற வச்சோம்னா ஏறாவை 2-3 போடுங்க மேலே. போதும் 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 போதும். அப்படியே வைங்க. நீங்கள் இந்த ப்ரான் பிரியாணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 5 மினிட்ஸ்